எஜுகேஷன் மினிஸ்டரோட ரெசிக்னேஷனுக்காக இந்தியாவில் இருக்க லட்சக்கணக்கான மாணவர்கள் ஜந்தர் மந்தரில் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று. அண்ட் டெல்லியில் என்னாச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லத்தி சார்ஜ், எக்ஸ்பைர்டான டியர் கேஸ், 17, 18, 19 வயசு மாணவர்கள் எல்லாருமே வந்து அடி வாங்கியிருக்காங்க. இதில் போலீஸும் வந்து அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்த போலீஸ் யாருமே அவங்க பேஜஸோட வரல. நிறைய பேர் யூனிஃபார்ம் இல்லாத போலீஸ்லாம் கூட அவங்கள தாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். முதல்ல இந்த ப்ரோட்டஸ்ட் எதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எஜுகேஷன் மினிஸ்டரோட ரெசிக்னேஷனுக்கு. எஜுகேஷன் மினிஸ்டர் எதுக்கு ரிசைன் பண்ணணும்னு இவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நடந்த நீட் எக்ஸாம்னால தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் ரொம்பவுமே கடினமான ஒரு எக்ஸாம்னா நீட் எக்ஸாம் தான். வருஷம் அட்லீஸ்ட் 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸாவது இந்த நீட் எக்ஸாமை கொடுக்குறாங்க. எதுக்கு? நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு டாக்டர் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைனால தான் கொடுக்குறாங்க. பட் சிஸ்டம் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு இருக்குது, ஒரு சில பேருக்கு இல்லை. ஏன்னா இப்போது நீட்டு அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா ப்ரைவேட் கோச்சிங் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த நீட் எக்ஸாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானது, எவ்வளோ ப்ரெஷரைஸ்ட் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பசங்களாம் வந்து என்ன தெரியுமா, அவங்க ஒரு டீனேஜராக இல்லாமல் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு டைமை ஒதுக்கி வச்சு இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா இது அவங்க தலையெழுத்தே மாறணும்னு இருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம் 2026 பேப்பர் லீக் ஆனதுனால அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை வச்சுருந்துருக்காங்க ரீநீட் எக்ஸாம்னு சொல்லிட்டு. அந்த 46 நாள் அப்ராக்சிமேட்டாக இதில் கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உயிர் இழந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமை எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இதுதான் நீட்டோட ஃபுல் ஃபார்ம். 2013க்கு முன்னாடி நீங்கள் இந்தியாவில் ஒரு மெடிக்கல் சீட் நீங்கள் வாங்கணும்னா 20க்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து தான் ஆகணும். கவர்மெண்ட்டுக்கு தனி மெரிட் பேஸ்ட், ப்ரைவேட்டுக்கு தனி எக்ஸாம், டீம்டு காலேஜுக்கு தனி எக்ஸாம். இதில் நிறைய கரப்ஷன் இருக்குது, அன்ஃபேர் அட்வான்டேஜஸ் நிறைய பேருக்கு இருக்குது. லைக் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சீட்டெல்லாம் போய் சேர மாட்டேங்குது. ஏன்னா மெடிக்கல்ன்றது ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவான ஒரு காலேஜ் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஏற்படுது, இது உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலை இல்லையா டாக்டர்ன்றது? அப்போ ஏன் அதை படிக்கிறது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் போதாதா? இது என்னோட கேள்வி. இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கீழே காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி நீட் எக்ஸாமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரே எக்ஸாம், ஒரே சிலபஸ், மெரிட் பேஸில் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது யாருக்கு வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு, அட்வான்டேஜாக தான் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ ஏன் மக்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதுவும் மெயினாக தமிழ்நாடுல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாம் எதுக்கு வந்துச்சு? இந்த மாதிரி அன்ஃபேராக சீட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக. நிறைய பேர் பணம் கொடுத்தா போதும் டாக்டர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க, அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக தானே. ஆனால் தமிழ்நாட்டில் அது வந்து வேற ஒரு விஷயமாகவே மாறிச்சு. அது இன்னும் பிரச்சனையே பெருசாக தான் ஆக்குச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் தான் வந்து டாக்டர் சீட்லாம் கிடச்சிக்கிட்டு இருந்தது கரெக்டாக. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க கிளாஸ் 12th வாங்கின ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் வச்சுட்டு நல்ல காலேஜஸ் தான் போய் ஜாயின் பண்ணாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் மெயினாகவே. இப்போ இந்த நீட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸும் கிடையாது, ஓகேவா? இப்போ நிறைய டாக்டர்ஸே, எனக்கு தெரிஞ்ச என் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, ரீசெண்டாக வர டாக்டர் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, நீட் எக்ஸாம் ரொம்பவுமே டஃப்பான எக்ஸாம் தான், எங்களுக்கே வந்து அது கொஞ்சம் டஃப் தான். நானே வந்து 11th 12th பயோமேக்ஸ் தான் எடுத்தேன். ஸோ இதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருக்கேன், எனக்கும் தெரியும் அது எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த நீட் எக்ஸாமுக்காக $multi-billion கோச்சிங் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடுல க்ரோ ஆச்சு. பணக்கார பசங்க எல்லாருமே சேர்ந்து 5 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு சொல்லி நீட் கோச்சிங்க்கு உட்கார்ந்தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங்கில் உட்கார்ந்தாங்க. ஆனால் இந்த லோவர் இன்கம் ஃபேமிலிஸ், கோச்சிங் அஃபோர்ட் பண்ண முடியாத ஃபேமிலிஸ், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்படி தான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2017 என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாணவி அவங்க வந்து கிளாஸ் 12ல் நல்ல மார்க் எடுத்தும் கூட அவங்க நீட்டில் குவாலிஃபை ஆகாததுனால அவங்க வந்து டாக்டர் ஆக முடியல. என் குடும்பத்தில் நான் தான் ஃபஸ்ட் டாக்டர் ஆக போகிற நம்பிக்கையாக இருந்தவங்க ஆக முடியலன்னு சொல்லிட்டு அவங்க உயிரை அவங்களே எடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாச்சு தமிழ்நாடுல. அதனால தான் தமிழ்நாடு மொத்தமாகவே நீட் எக்ஸாமை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 2026 என்ன ஆச்சு நம்மளும் பார்த்தோம்.
நீட் எக்ஸாம் எப்பவும் போல் நடந்துச்சு. 9 நாள் கழிச்சு இந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு? ஏன்னா வெளியே இருக்கிற ஒரு பேப்பர் எக்ஸாக்டாக வந்து நீட் பேப்பர் மாதிரியே இருந்திருக்கு, அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி மறுபடியும் ஒரு நீட் எக்ஸாம் வைக்கலாம், ரீநீட் எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமை கொடுத்துருந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் இரவு பகலா முழிச்சு கண்ணை முழிச்சு படிச்சு கொடுத்த ஒரு எக்ஸாமு அவங்க வந்து திருப்பி அவங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி இருந்திருக்கும்? இதில் நான் சொன்னேன் தெரியுமா, நடுவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட உயிரை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஃபினான்ஷியல் பர்டனாக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை, விருப்பமும் இல்லை, ஸோ ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜூலை 20ஆம் தேதி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 46 நாட்களாக சோனம் வாங்சுக் அவர்கள் ஜந்தர் மந்தர் முன்னாடி உட்காந்துட்டு உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தர்மேந்திர அவர்களோட ரெசிக்னேஷனுக்காக. ஏன்னா ஹி ஃபெயில்ட் ஆஸ் அன் எஜுகேஷனல் மினிஸ்டர். ஒரு டஃபஸ்டான எக்ஸாமோட பேப்பர் எப்படி லீக் ஆச்சு, அதுக்கு அவர் அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி ப்ரோட்டஸ்ட்டில் உட்கார்ந்தாரு. அவரை சப்போர்ட் பண்ணி தான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றவங்க வந்தாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லாரும் ஒரு மீன் பார்ட்டி, அவங்களாம் வந்து சும்மா வேலை வெட்டி இல்லாத ஜென்சி அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ ஃபுல்லாக அவங்க தான் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காஸ்க்கு அகேன்ஸ்ட்டு. அவங்களோட சேர்ந்து நிறைய லீடர்ஸும் வந்து அங்கே உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா, கர்நாடகா ஆஸ் வெல். தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் மட்டும் அங்கே இன்னும் வரல, அவர் அதை பற்றி இன்னும் எதுவுமே பேசவும் கூட இல்லை. ஸோ இப்போ ஜூலை 20ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாமே மார்ச், சன்சத் சலோ அப்படின்னு ஒரு மார்ச் வந்து நடத்தியிருக்காங்க. இப்போ இதில் 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்று, டெல்லி போலீஸோட வெர்ஷன் என்னன்னா, ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து கல் எறிஞ்சாங்க, பேரிகேட்ஸ் எல்லாம் தடுத்து உள்ளே வர பார்த்தாங்க, ஸோ அதனால நாங்கள் லத்தி சார்ஜை ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. ஆனால் இதை ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீடியோ எவிடன்ஸோட சொல்கிறாங்க, அவங்க பேட்ச் போடலை, எங்கள் மேலே டியர் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் எக்ஸ்பயரான டியர் கேஸ், எங்களை வந்து தாக்கியிருக்காங்க, கண்ணு மூணு தெரியாமல் தாக்கியிருக்காங்க, ரொம்பவுமே ஆக்ரோஷமாக தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக வெரிஃபை பண்ணதில் 118 போலீஸ் காயமடைஞ்சிருக்காங்க அண்ட் 100க்கும் மேற்பட்ட ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அண்ட் 5க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு காலையில் நினைக்கிறேன் தர்மேந்திரர்கள் வந்து ஒரு ட்வீட் விட்டுருக்காரு. என்ன ட்வீட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து, நான் அதை அப்படியே படிக்கிறேன், our government remains 100% committed to discussing NEET and addressing every genuine concern of our youth on the floor of the house. We owe our students more than the outrage. We owe them answers, reforms and accountability. அதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் அப்போசிஷன் பார்ட்டி எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தூண்டி விட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுக்கு அப்படின்னு அவர் இன்னொரு ட்வீட்டும் விட்டுருக்காரு. ஸோ இத்தனைக்கு நடுவில் நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் எதுவும் சொல்லவே இல்லை. அண்ட் ரூலிங் பார்ட்டி கூட இதை பற்றி எந்த ஒரு மூச்சுமே விடலை இன்னும் வரைக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ ஒதுக்கி வச்சுக்கலாம், பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுக்கலாம், ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுக்கலாம். 2 கேள்வி நம்ம இப்போ மெயினாக கேட்கலாம். ஃபர்ஸ்ட், 23 லட்சம் மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதுனாங்க தெரியுமா? இப்போ இந்த இவங்களோட ஃபியூச்சருக்கு எல்லாமே யார் பொறுப்பேற்றுப்பாங்க, அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துப்பாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் நல்லா பண்ணியிருப்பாங்க, கான்ஃபிடென்ஸோடு வந்திருப்பாங்க, 2வது எக்ஸாமில் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நானே நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் நான் நல்லா பண்ணியிருந்தேன், மார்க்ஸ் நல்லா வந்துச்சு, செகண்ட் எக்ஸாமில் எனக்கு மார்க்கே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2வதா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம் இத்தனை மாணவர்களோட உயிரை எடுக்கணுமா? இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணுமா? இவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கணுமா? இப்போ இந்த எக்ஸாம் இருந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? ஏன்னா நான் எங்கே சுற்றி பார்த்தாலுமே வந்து ஒரே கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட் இந்த எக்ஸாமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க? ஸோ இது 2த்துக்குமே நமக்கு ஆன்சர் கிடைச்சாலே போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ஆல்சோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். ஏன்னா இந்த மாதிரி unfiltered videos உங்களுக்கு வேணும்னா only your support can help us.